ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸுக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. இட்லி வேகிற நேரத்தில் இந்த சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நல்ல பழமான தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி கூடவே சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நமக்கு தக்காளியிலேருந்து இருக்க தண்ணியே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இனி இந்த சட்னியை நம்ம தாளித்து சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தட்டினாலும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம பூண்டு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் பூண்டை நல்ல எண்ணெயில் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வரமிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாயை ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே ஜாரில் அலசி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ 2-3 நிமிஷம் சட்னி நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா சட்னி தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவிட்டா ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இந்த சட்னி ஒரு தடவை செஞ்சால் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பேச்சுலர்ஸ்க்கும் இந்த சட்னி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. உளுந்து வடை பஜ்ஜிக்கும் இந்த சட்னி அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த சட்னி ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.